ஹாய் மேம். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க, கத்துக்க போறீங்க அப்படின்னா, சில்க் த்ரெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லைங்களா? வெட்டிங் பேங்கிள்ஸ் அது எல்லாமே நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி டிசைன் வச்சு தான் நம்ம பண்றது. அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மெட்டீரியல் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே, நம்ம நெக்ஸ்ட்டு அத ப்ரொசீட் பண்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுக்க போறேன் மேம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது பேங்கிள் பேஸ். இப்போ ஏன் பேங்கிளோடைய சைஸ் 2/4 ஓகேங்களா? பேங்கிள் சைஸ் இருக்கு இல்லைங்களா? 2/4, 2/6, 2/8 நிறைய இருக்குது. அவங்கவுங்க பேங்கிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் வாங்கிக்கணும். அது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இதில் ஸ்கேல் வச்சுட்டு, இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் ஸ்கேல் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணாலே 2/4ஆ 2/6ஆ 2/8ஆன்னு நம்மளுக்கு தெரியும். அது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேங்கிள் சைஸு. ஸோ உங்களுடைய பேங்கிள் சைஸுக்கு ஏற்ற பேங்கிள் பேஸ் வாங்கிக்கோங்க. BASE பேங்கிள் பேஸ். ஓகேங்களா? பேங்கிள் ஸ்பெல்லிங் தெரியும் இல்லைங்களா? BANGLE. பேஸ் BAB, அந்த BASE பேஸ், பேங்கிள் பேஸ். அதாவது ஒரு பேங்கிள் செய்கிறதுக்கான அடிப்படையே இதுதான். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு தேவை மேம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம். நம்ம இந்த சில்க் த்ரெட் வச்சு தான் இதில் நம்ம ரேப் பண்ண போகிறோம் சில்க் த்ரெட்டு. அதனால இது தேவை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். என்ன க்ளூ யூஸ் பண்ணுறதுங்கிறது நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 2 க்ளூ நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்களா? B7000 இது ஒரு டைப் ஆஃப் க்ளூ. இது ஒரு டைப் ஆஃப் க்ளூ. அதாவது கம்மை தான் க்ளூன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ தான் இந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுதா? இதுவும் ஃபெவிக்ரில் தான். அது ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் போட்டு விடுறாங்க. ஃபேப்ரிக் க்ளூ செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சில்க் த்ரெட்டுங்கிறது ஒரு வகையான ஃபேப்ரிக், ஒரு மெட்டீரியல், ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல். ஸோ இதை இதில் ஒட்டணும் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா? ஃபேப்ரிக் க்ளூ. இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஃபெவிக்ரில். ஸோ இப்போ இதுதான் ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் இது தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபெவிக்ரில். இதுதான் ரொம்ப ரீனோனான பெஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஃபார் இப்போதைக்கு. இந்த க்ளூ என்ன அப்படின்னா, இந்த க்ளூ ஒயிட் கலரில் இல்லாமல் வாட்டர் மாதிரி இருக்கும். தண்ணி டிரான்ஸ்பரண்ட் கம்மாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் க்ளூவாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வளையலில் நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. வளையலில் நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு சில்க் த்ரெட்டெல்லாம் ரேப் பண்ணி முடிச்சுட்டு அந்த சில்க் த்ரெட்டுக்கு மேலே நீங்கள் இந்த கம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இல்லை நான் இதுவே யூஸ் பண்ணுறேன்னாலும் ஓகே, இது தேவையில்லை. பட் எதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபேப்ரிக் க்ளூ. இது B7000ன்னு ஒரு க்ளூ. இந்த க்ளூ வாட்டராக இருக்கும். இது உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வச்சே நீங்கள் இந்த ஸ்டோனையும் பேஸ்ட் பண்ணலாம். பட் ஃபார் யுவர் நாலேஜ் பர்பஸ் ஐ எம் டெல்லிங் தட் இந்த ஒரு க்ளூவும் யூஸ் பண்ணுவாங்க. இது சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இதை வச்சே கூட பண்ணிடலாம். பட் இந்த 2 க்ளூக்கும் ப்ராப்பராக ட்ரை ஆகணுன்னா 2 நாள் டைம் கொடுங்க. ஆக்சுவலாக இது 24 ஹவர்ஸ், இது 48 ஹவர்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு நாள் ட்ரை ஆகும் டைம் எடுக்கும், இது 2 டேஸ் ட்ரை ஆக டைம் எடுக்கும்னு நம்ம சொல்லுவோம். பட் எனிவேஸ் இதை நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் 2 நாள் டைம் கொடுங்க. உங்கள் சில்க் த்ரெட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி மொத்தமாக ரேப் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ 2 நாள் அதை ட்ரை பண்ண விடுங்க. காய விட்டால் தான் உங்களுக்கு அது ஸ்டோன் விழாது, த்ரெட்டு பிரியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய வளையலில் த்ரெட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் ஃபேப்ரிக் க்ளூ. அதில் முக்கியமான விஷயம் இந்த கம்மு தான் மெயின் மேட்டர். அப்புறம் நம்ம ரேப்பிங் டெக்னிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பீகாக் பேங்கிள் செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாம்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இந்த சாம்ஸை வளையலில் ஒட்ட போகிறோம். எதை வச்சு ஒட்ட போகிறோம்? அகெயின் திஸ் ஃபெவிக்ரில் க்ளூ ஆர் யூஸிங் திஸ். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேங்கிளில் நீங்கள் சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணும் போது யூஸ் பண்ணக்கூடிய கம் இதுவாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ளூவும் இதுவாக தான் இருக்கணும். சப்போஸ்
இல்லை நான் இது வந்து எதுக்காக நான் வாங்கியிருக்கேன், அப்போ நீங்கள் எதுக்கு இது வாங்கியிருக்கீங்க, வளையல் எல்லாத்துக்குமே ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணலான்னா இந்த கம் எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு கிளிப் அலிகேட்டர் கிளிப்புன்னு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ALL நோட் பண்ணிக்கோங்க, ALLIGATOR ஹேர் கிளிப் பேஸ். இது பேர் வந்து ஹேர் கிளிப் தலைக்கு வைக்கக்கூடிய கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்போடைய பேஸ் ஹேர் கிளிப் பேஸ், சென்டர் கிளிப் பேஸ், அப்படி எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. நான் எடுத்திருக்கிறது வந்து அலிகேட்டர் கிளிப், ALLIGATOR CLIP கிளிப், அலிகேட்டர் கிளிப், ALLIGATOR அலிகேட்டர் கிளிப் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு சென்டர் கிளிப் பேஸ்ன்னு கேட்டால் கூட அதுவும் கிடைக்கும். அதில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியாது, இந்த மெட்டலில் இதை யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் அது நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கிளிப்புக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கம் வாங்கியிருக்கேன். ஓகேயா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருதா? இப்போ எப்படி அப்படின்னா, பேங்கிள் செய்கிறதுக்கான க்ளூ வந்து இந்த க்ளூவே போதுமானது, இந்த க்ளூ போதுமானது. பேங்கிள் செய்கிறதுக்கு தேவையான விஷயம் பேங்கிளோடைய பேஸ், BASE, ஸ்டோன்ஸ், ஃபெவிக்ரில், அந்த க்ளூ தேவைப்படுது. அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸுன்னு இருக்குது, இது எல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ், KUNDAN குந்தன் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸுன்னு நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்துடும். ஸோ இது குந்தன் ஸ்டோன்ஸ், KUNDAN ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து இந்த கம் எதுக்கு அப்படி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிப்பில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இது பிளெயினாக இருக்கும், இது பேர் கிளிப் பேஸ், அதாவது ஒரு அடித்தளம். அதாவது நம்ம வந்து செய்ய போகிறதுக்கு முன்னாடி, அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜுவல்லரி மெட்டீரியலை நம்ம பேஸ்னு சொல்லுவோம், BASE. இது பேங்கிள் பேஸ், இது ஹேர் கிளிப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் கிளிப் வந்து அலிகேட்டர் கிளிப், ALLIGATOR ஒரு வெட்டிங்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸு செலப்ரேஷன் மோடில் உள்ளது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த கிளிப்புக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கம் தான் B7000. நம்ம ஒன்ஸ் அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து சில்க் த்ரெட்டோடைய பேங்கிள் பேஸ், இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, அதுதான் முக்கியம். ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்க் த்ரெட் கலரில், உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. குந்தன் ஸ்டோன்ஸு, க்ளூ இருக்குது. நான் கொஞ்சம் அடிஷ்னலாக பீகாக் சாம்ஸும் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா, அந்த வளையலில் நம்ம பீகாக் பேஸ்ட் பண்ணலாம். சாம்ஸ் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சாம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கோர்ஸில், அது அப்புறம் வந்து ஒரு கிளிப்பை உங்களுக்கு செஞ்சு காட்டலாங்கிறதுக்காக இந்த கிளிப்பை எடுத்திருக்கேன். B7000 கம்மு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் இந்த கோர்ஸில் இதையே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம், இனிமேல் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் மேம், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் வளையல் செய்கிறது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது ஒரு சாம்பிள் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் சில்க் த்ரெட்டில் வளையல் செய்கிறது. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நானே இது ஃபஸ்ட்டு கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, டஃப்பாகவே இதை டிசைட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக சில்க் த்ரெட்டில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியலே சொல்லியிருப்பேன். பேஸ் முக்கியம், த்ரெட்டு முக்கியம், அதுக்கு உரிய க்ளூ முக்கியம். க்ளூ, இந்த க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ளூ நேம் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே முக்கியம். இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய வளையல் சைஸை எடுத்துக்கிட்டேன். 2/4 வந்து என்னுடைய வளையல் சைஸு. ஸோ அதுக்குள்ளே ஜுவல்லரி மேக்கிங் பேஸை நான் ரெடி பண்ணிட்டேன். பேஸ்னால் வளையல் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே சில்க் த்ரெட்டை வந்து நான் ரேப் பண்ணி, அதுக்கப்புறம் அதே க்ளூ வச்சு இந்த குந்தன் ஸ்டோன்ஸ், இது பேர் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ், KUNDAN, இந்த குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு இதில் இந்த பாதி வளையல் சுற்றி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரே ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சில்க் த்ரெட்டு வளையல் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். அதாவது த்ரெட்டு பிரிஞ்சு வந்துடுமோ, த்ரெட்டு வந்து பேஸில் ஒட்டாதோ அப்படின்னு. இந்த க்ளூ இருக்கும்போது உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், தைரியமாக செய்யுங்க. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, ஃபேப்ரிக்னால் துணியில் இப்போ ஆரி ஒர்க் செய்கிறாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸில் அதில் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதே இந்த க்ளூ வச்சு தான் ஒட்டுறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளெயின் ப்ளவுஸ் வச்சுட்டு
இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, குந்தன் ஸ்டோன்ஸு, இந்த ஸ்டோன்ஸ் வச்சு இந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் ப்ளவுஸே டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஓன் டிசைனை கூகுளில் பார்த்து இந்த க்ளூ வச்சு பிளெயின் ப்ளவுஸில் கூட நீங்கள் ஒட்டி டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு கிளிப்பு, அலிகேட்டர் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கிளிப்பு பேர் வந்து அலிகேட்டர் கிளிப்பு. இந்த கிளிப்பில் நான் B7000 க்ளூ தான் ஒட்டியிருக்கேன்னு சொன்னேன். பட் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் இந்த கிளிப் அலிகேட்டர் கிளிப்லேயும் இந்த ஃபெவிக்ரில் க்ளூ தான் ஒட்டியிருக்கேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் வளையலுக்கும் பண்ணியிருக்கேன், கிளிப்புக்கும் பண்ணியிருக்கேன். பேங்கிள்ஸ்க்கும் ஐ ஹவ் யூஸ்டு இந்த க்ளூ. அதே மாதிரி கிளிப்புக்கும் நான் இதே க்ளூ தான் மேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ளூ வந்து 48 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ட்ரை ஆகும். 48 மணி நேரம் 2 days நீங்கள் முழு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி ஷேக் ஆகுது, டேமேஜ் ஆகாது. அதாவது ஸ்டோன் உங்களை விழாது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு கிளிப்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, வளையல் செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த க்ளூ வச்சு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக 48 hours 48 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகேயா? இதில் வந்து எப்படி மேம் நீட்டாக ஒட்டுறது, நம்ம ஒட்டுறது தாங்க நீட்டே. இது இப்படி தான் ஒட்டணுமா, இது அப்படி தான் பேஸ்ட் பண்ணுமா, அப்படிலாம் கிடையாது. அதாவது இதுக்கு ஒரே ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரேப்பிங் டெக்னிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி பேஸ் இருக்கு இல்லையா, வளையல் பேஸு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வளையல் வாங்கிக்கணும். பேஸுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் அந்த சில்க் த்ரெட்டை சுற்றிருக்கேன். என் வளையல் மெஷர்மெண்ட் 2/4 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை எப்படி சுற்றினேங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதாவது லாங் நோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, லாங் நோட் எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பேடுன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நோட்டில் இந்த நூலை ஃபஸ்ட்டு சுற்றி எடுக்க போகிறேன். இந்த நோட்டில் அந்த நூலை சுற்ற போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டுக்கு அடியில் அண்டரில் நான் அந்த நூலை வச்சுட்டேன். நூலை வச்சுட்டு ஒரு 15 தடவை சுற்ற போகிறேன். 15 தடவை நான் வந்து சுற்றணும். 15 டைம்ஸ். டைமை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை சாரி, டைம்ஸுங்கிற 15 ரொட்டேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நோட்டை எடுத்துகிட்டு நோட்டுக்கு அடியில் இந்த சில்க் த்ரெட் நூல் ஒரு லைனை வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? சில்க் த்ரெட்டுக்கு அடியில் ஒரு லைனை வச்சுட்டு இப்போது அந்த நோட்டை சுற்றி இந்த நூலை சுற்ற போகிறேன். நோட்டை சுற்றி இந்த நூலை வந்து சுற்ற போகிறேன். சுற்றிட்டுருக்கேன். எத்தனை சுற்றணும் அப்படின்னா 15 சுற்று. 15, 16, 17, 18, 20 வரைக்கும் தான் மேக்ஸிமம் சுற்றணும். அதுக்கு மேலே சுற்றினா வளையல் பல்ஜ் ஆகிடுது. நூல் வந்து ப்ரொஜெக்டடாக தெரியுது. இப்போ ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அந்த நோட்டை சுற்றி சில்க் த்ரெட்டை சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு இருக்கேன். 15 தடவை சுற்றுறேன். 15 தடவை தான் சுற்றணுமான ரூல்ஸ் கிடையாது. 15லேருந்து 20க்குள்ளே எவ்வளோ நாளும் சுற்றிக்கலாம். எதுக்காக நீங்கள் 15 அப்படின்னா, வளையலில் நூலு வளையலும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வளையல் தனியாக இருக்கும். ஒரு நோட் எடுத்துக்கிட்டேன் அல்லது ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கலாம். அதில் இந்த சில்க் த்ரெட் நூல் இருக்கு இல்லையா, இதை சுற்றுறேன். 15 தடவை சுற்றுறேன். சிம்பிள். ஓகே, இப்போ சுற்றிக்கிட்டேன். தெரியுதா? அந்த லைன் தெரியுதா? சுற்றிக்கிட்டேன். 15 வரலான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஸோ கம்யூனிகேட் பண்ணதில் 15 தடவை நான் சுற்றினேன்னா ஞாபகம் இல்லை. சரி, எக்ஸ்ட்ரா 2 சுற்றிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றுனதுக்கப்புறமா அந்த நோட்டில் ஒரு எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, பயப்படாதீங்க, ஈஸியாக செய்யலாம். ஒரு நோட்டில் அந்த ஒரு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழேயும் மேலேயும் ஒரே லென்த்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேயா? எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணினேன், வளையல் பேஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேயா? வளையல் பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த சில்க் த்ரெட் நூலை ஒரு நோட்டை சுற்றி 15 தடவை சுற்றினேன். இப்போ நல்லா பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் தூக்கி ஓர வச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்க ஃபேப்ரிக் த்ரெட்டு நம்ம சுற்றி கட் பண்ணோம் இல்லையா, அதை இப்போ ஈவனாக கட் பண்ணணும். கத்திரிக்கோள் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை, பட் நீங்கள் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சிசர்லாம் ஷார்ப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஜுவல்லரி அழகாக வரும். ஸோ இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஓகே, ஃபேப்ரிக் க்ளூ நம்ம போடும்போது அசால்ட்டாக ஒட்டும் நம்ம வளையலில். பயப்படவே வேண்டாம், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு தெரியுதா? இதை ஒட்டுறது, அதாவது ஆல்ரெடி இதே மாதிரி சுற்றிட்டேன். இதே ப்ரொசீஜரில் தான் நான் இப்போ பண்ணுறது தான் திருப்பி பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து ஆல்ரெடி சுற்றி வச்சுட்டேன்.
ஓகேயா. ஸோ இந்த மாதிரி இந்த ஒயிட் க்ளூ இருக்குல்ல, அந்த ஒயிட் க்ளூ வந்து காஞ்ச உடனே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த வளையலை உங்களுக்கு தெரியுதா, அந்த வளையலை சுத்த போகிறேன். அது எப்படி சுற்றணும் அப்படின்னா, சும்மா ஒரு பூ கட்டுற மாதிரி தான் அதாவது ஒரு வளையலை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கணும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா, வளையலை டைட்டாக பிடிச்சிட்டு நான் சுற்ற ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நார்மலாக சுற்றுறதா. ரேப்பிங்கிறது ஒரு பெரிய டெக்னிக் கிடையாது. லைட்டாக அப்படி இந்த மாதிரி சுற்றணும். அதாவது கேப்பு விடாமல், வளையலே கேப் இல்லாத மாதிரி சுற்றணும். அதான் அதில் உள்ள மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. கேப்பே தெரியக்கூடாது. தெரியுதா, சும்மா அப்படி வளையலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு டெக்னிக்குன்னு ஒன்றும் தனி டெக்னிக் கிடையாது. 15 சுற்றுக்கு நோட்டில் சுற்றி நூலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு வளையலில் இது பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு சுற்ற ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்புறம் பாதியிலே வளையல் முடிஞ்சிட்டுனா திரும்பி அதே மாதிரி 15 சுற்று எடுத்து ஒட்ட வேண்டியதுதான். சிம்பிள், ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. ஆனால் என்ன, டைம் எடுக்கும், டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதில் ஏதாச்சும் இடையில ஒன்று மிஸ் பண்ணால் கூட வளையலோட ஃபினிஷிங் டோட்டலாக போயிடும். ஸோ இதுக்கு மெயின் என்னென்னா, மற்றபடி நம்ம நெக்லஸ் ஆரம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் இருக்கிறதுலே கஷ்டம் இந்த பேங்கிள் தான். ஏன்னா இதில் இடையில கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வருவோம், ஒன்று சொதப்பினாலும் ஃபினிஷிங் போயிடும். ஓகேயா. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வளையல் எடுத்துக்கிட்டேன், வளையல் பேஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் சில்க் த்ரெட்டை எடுத்து நோட்டில் 15 தடவை சுற்றணும். எடுத்துகிட்டு இந்த கம்மை வச்சு ஒட்டி பாருங்கள், உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, இந்த க்ளூ இருக்கும்போது உங்கள் பாட்டு வளையல் நூலில் ஒட்ட போகுது. நீங்கள் தேவையான அளவு லென்த்தை எடுத்துகிட்டு சுற்ற போகிறீங்க. சிம்பிள். ஒரு நோட்டுக்கு சின்ன வயசில் நோட்டுக்கு கவர் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது தெரியும் போது இதுவும் தெரியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்யும் போது எனக்கு அதான் தெரிஞ்சது. நோட்டுக்கு கவர் போடுவோம், அதான் நோட்டில் எந்த கேப்பும் இல்லை, அந்த மாதிரி அதுக்கே நம்மளால் முடியுது அப்படின்னா இதுவும் ஈஸியாக நம்மளால் முடியும். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். வளையலில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் மேம், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் சொல்லிட்டேன். ஒரே ஒரு த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, இது ஒன்று ப்ராக்டிஸ்க்குனே வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா சில்க் த்ரெட் பொறுத்த வரையில் நீங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் மெட்டீரியல் வேஸ்ட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்து நான் ஆல்ரெடி மற்ற ஜுவல்லரி செய்கிறதுனால எனக்கு அது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டாக வருது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட் டைமே வரலன்னா அப்செட் ஆகிடாதீங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, அப்படியே சுற்ற வேண்டியதான். எப்படி நம்ம தலையை பின்னுறதுக்கு டைட்டாக முடிய வச்சு பின்னுவோம், அப்படி வளையல பிடிச்சிட்டு டைட்டாக சுற்ற போகிறேன், அவ்வளோதான். ஓகேயா. ஸோ எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வளையலில் உள்ள வளையலோட கலர் வெளியே தெரியக்கூடாது, பேஸோட கலர் தெரியக்கூடாது. சில்க் த்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக ரேப் ஆகிருக்கணும். ஓகே, சில்க் த்ரெட் வந்து கம்ப்ளீட் ரேப்பிங் இருந்திருக்கணும். கலர் நல்லா, அதாவது நம்ம சூஸ் பண்ணுற கலர் எப்படி சூஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேயா. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா கலரையும் சூஸ் பண்ணக்கூடாது சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையில். ஓகேயா. சில்க் த்ரெட்டில் மட்டும் எல்லா கலரையும் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அதில் குறிப்பிட்டு கொஞ்சம் வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என்னால் கான்சென்ட்ரேட் இதுக்கு ரொம்ப ஒரே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஓகேங்களா. நான் வந்து கொஞ்சம் மைண்டு வந்து வீடியோவில் போகிறதுனால என்னால் அவ்வளோ முடியல. பட் நீங்கள் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணாமல் செல்ஃபாக பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வளையல் பேஸை எடுத்துக்கோங்க. 15 சுற்றுக்கு நோட்டு எக்ஸாம் பேடு ஒரு வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த நீல போர்டு, வெஜிடபிள் போர்டு, கட்டர் போர்டு, அதிலலாம் நீங்கள் சாப்பர் போர்டு, அதிலலாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் 15 சுற்று நூலை சுற்றி அப்படியே வளையலில் ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்ட வேண்டியதான். உள்ள கம் போட்டுக்கிட்டு அது மூலமாக அந்த இதை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி. இந்த க்ளூ இருக்கும் போது உங்களுக்கு பயம் இல்லை. முன்னாடிலாம் இந்த க்ளூ கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வேறு க்ளூ போடும்போது தான் உங்களுக்கு பயம் வரணும். ஸோ இந்த மாதிரி முடிச்சிட்டேன். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸ்ட்ரா நூல் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய சிஸ்ஸர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம ரேப் பண்ணிட்டோம். ரேப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வளையல் ரேப் பண்ணிட்டேன். இதான் வளையல் ரேப் பண்ணுற டெக்னிக். அதாவது என்ன பண்ணோம், வளையல் பேஸ் எடுத்துக்கிட்டு சில்க் த்ரெட்டை வச்சு சுற்றிட்டு குந்தன் ஸ்டோனை வச்சு பேஸ்ட் பண்ணணும். ஓகேயா. ஓகே, இப்போ நம்ம அது குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுற டெக்னிக் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு
என்ன பண்ணலான்னா அதே ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் ஒட்ட வேண்டியதான். ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒயிட் கலரில் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒயிட் கலரில் இருந்தாலும் 48 மணி நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வளையலோட மெர்ஜ் ஆயிரும் கலருக்கு. ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு க்ளூ போட வேண்டியதான். என்னென்னா ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு சைடில் குந்தன் ஸ்டோன் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி இருக்கும். இதில் கருப்பு கலர் லேயர் கீழே இருக்கும், மேலே வந்து ஸ்டோன் லேயர் இருக்கும், பிளாக் லேயர் வந்து கீழே வர்ற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு கையை வச்சு ஒட்டினா போதும், அழகாக ஆகிடுது ஃபினிஷிங். ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கே சில்க் த்ரெட் பண்ணும்போது. அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஜாலியாக பண்ணுறோம். இது ஈஸி, பட் டேக்கிங் டைம் கன்சியூமிங். பட் ஸ்டில் நம்ம முடியும்னு நினச்சி பண்ண வேண்டியதான். ஓகேயா? ஸோ இது இந்த பார்த்தீங்களா, இது எப்படி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் உங்களை டிசைட் பண்ண போகுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். டிசைன்லாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். அதாவது சிம்பிளாக சொன்னால் நோட்டு கவர் போடுற மாதிரி, இது நோட்டுங்கிறது வந்து இந்த வளையலுடைய பேஸ், கவருங்கிறது இந்த சில்க் த்ரெட்டு. வளையல் தெரியாத அளவுக்கு நம்ம ரேப் பண்ணிகிட்டே வந்துடணும். யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ வந்து இந்த க்ளூ வச்சு ஒட்டணும். இதில் மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நோட்டு அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்கேல், லாங் ஸ்கேல் அல்லது வெஜிடபிள் கட்டர் போர்டில் சுற்றி நீங்கள் சில்க் த்ரெட்டை சுற்றணும். ஓகேங்களா? அதை தவிர்த்துட்டு நீங்கள் சிம்பிளாக கையை வச்சு சுற்ற முடியாது. இந்த நோட்டை சுற்றி 15 to 20 15 to 20 டைம்ஸ் நீங்கள் சுற்றி எடுத்துட்டு அதை ஒரு சைடில் இப்போ இவ்வளோ இப்படி சுற்றிட்டே வருவேன்னா 15 தடவை சுற்றுறதுக்கப்புறம் ஒரு எண்டில் நம்ம இப்படி சுற்றிட்டே வரும்போது ஒரு எண்டில் நம்ம அதை கட் பண்ணோம்னா நீல லென்த்தி த்ரெட்டாக கைக்கு வரும். ஸோ அதான் அப்புறம் நம்ம வளையல சுற்ற ஸ்டார்ட் பண்ணணும். வளையல சுற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்னரில் இருக்கு இல்லையா, உள்ள அங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலாக்க இப்படி சுற்றிட்டு வரணும். திரும்பி அந்த உள்ள லேயர்லேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு வளையலுக்கு நீங்கள் த்ரெட்டு வந்து தேவையான அளவுக்கு எடுக்க முடியாது எப்பவுமே. நம்ம ஒரு 15 சுற்று எடுத்துகிட்டு இதில் ஒட்டிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராக்கு திரும்பி எடுத்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் தான். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பண்ணது இது. ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் எனக்கே இவ்வளோ அழகாக வருதுன்னா உங்களுக்கு இதை விட சூப்பராக வரும். என்ன கேட்டால் நீங்கள் இதை விட சூப்பராக பண்ணுவீங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ஃபேப்ரிக் க்ளூ. ஓகே, திருப்பி சொல்லிட்டேன், இந்த க்ளூவை தவிர வேறு க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இதே க்ளூவை வச்சு தான் இந்த கிளிப்பும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஒயிட் கலர் ஏதாவது தெரியுதா? தெரியவே இல்லை, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டில் தேவையானது பேஸ். ரேப்பிங் டெக்னிக் வந்து என்னென்னா, இந்த உள் இருக்குல்ல, அந்த உள்ள லேயர், இந்த உள்ள லேயர்னால் ரொம்ப யோசிக்காங்க. வளையலுக்கு உள்ளாடி இந்த இன்னர் வழியாக நம்ம விட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறது ஃபெவிக்ரில் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு முடிகிற இடத்துல இந்த ஃபெவிக்ரில் க்ளூவை பேஸ்ட் பண்ணி த்ரெட்டை ஒட்ட வச்சுட்டு திரும்பி முடிஞ்ச இடத்துல இருந்து அதே மாதிரி ப்ரொசீஜர் சுற்றிட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட வேண்டியது தான். அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் தான் இப்போ அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு டிசைனே வரலங்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அட்வான்ஸ் டிசைனர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் பார்க்கலாம் என்னென்ன டிசைனில் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இந்த சில்க் த்ரெட் பொறுத்தவரையில் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்தேன், வளையல் பேஸ் எடுத்துக்கிட்டேன். நூலை வந்து நோட்டில் 15 தடவை சுற்றிட்டு இந்த எண்டு அல்லது இந்த எண்டு ஏதாவது ஒரு எண்டில் கட் பண்ணிவிட்டு நீல த்ரெட்டாக வரும், அதை வளையலில் சுற்றும் போது ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயரில் வளையலோட உள்பகுதியில் நான் அந்த சில்க் த்ரெட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணணும். அப்படியே ரவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே வரும்போது நெருக்கமாக ரவுண்ட் பண்ணணும். வளையலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ரேப் பண்ணிகிட்டே வரணும். அது முடிகிற இடத்துல திரும்பி இந்த ஃபெவிக்ரில் க்ளூவை வச்சு பேஸ்ட் பண்ணி எண்டு பண்ணணும். திரும்பி அது முடிகிற இடத்துல இருந்து திரும்பி த்ரெட்டு தனியாக எடுத்து நோட்டில் 15 தடவை சுற்றி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணி அதாவது வளையலோட எண்டு வரைக்கும் மொத்தமாக இது முடிக்கணும். இது வந்து ஃபெவிக்ரில் க்ளூ இதில் யூஸ் பண்ணுறது முக்கியமான விஷயம். நோட்டில் 15 தடவை சுற்றுறது முக்கியமான விஷயம். குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வளையலுக்கு சூட் ஆகிற மாதிரி எடுங்க. கோல்டு கலர்னு எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகிடும் இந்த கலர் ஸ்டோன். இது தாண்டி இது நான் க்ரீன் எடுத்திருக்கேன், இதை தாண்டி உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில கலர் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி.
இந்த க்ளூ இருந்தால் போதும். ப்ளவுஸில் நீங்கள் இதே பிளெயின் ப்ளவுஸ் இருக்குல்லாங்களே இல்லையா, பிளெயின் பிளாக்கு பிளெயின் கலர் அந்த ப்ளவுஸ்க்குலாம் இந்த குந்தன் ஸ்டோனை நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டிசைனுக்கு ரொம்ப இல்லாமல் ஒரு அதாவது அன்னிஷியாக இல்லாத அளவுக்கு நீட்டாக அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த சில்க் த்ரெட் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். மற்றபடி சொல்கிறதுக்குன்னு குறிப்பிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்களா ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு? சிம்பிளாக ஃபஸ்ட் டைமில் எனக்கு இது கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இதை விட சூப்பராக கிடைக்கும். ஸோ கிளிப்பும் நீங்கள் பண்ணலாங்க. இது வந்து அலிகேட்டர் கிளிப்பு, ALLIGATOR கிளிப்பு. நீங்கள் அலிகேட்டர் இல்லாமல் சென்டர் கிளிப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட இதே ஃபெவிக்ரில் க்ளூவும் ஸ்டோனும் வச்சு கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வளையல் பேஸ் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஏதாவது ஒரு லாங் நோட் எடுத்துகிட்டு 15 தடவை இந்த த்ரெட்டை சுற்றிட்டு ஒரு எண்ணில் கட் பண்ணிவிட்டு உள் பகுதியில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பித்தேன். முடிகிற இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி த்ரெட்டு 15 தடவை சுற்றணும் நோட்டில். அது கட் பண்ணி எப்படி ஃபைனலாக வளையல் ஃபுல்லும் கவர் பண்ணதுக்கப்புறமா குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இந்த க்ளூ யூஸ் பண்ணி 48 மணி நேரம் 48 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு வளையலை ட்ரை பண்ண விட்டீங்கன்னா ஸ்டோன் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.